எஸ்பி வேலுமணி இந்த விவகாரத்தில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காரு, அதே போல் வைத்திலிங்கம் இப்போ அதிமுகவில் இல்லை, அவர் ஒரு பக்கம் ஓபிஎஸ் கூட இருக்காருனால கூட அவர் மேலேயும் வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்குது. இது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை தானே. இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாரு? இல்லை, சட்ட ரீதியாக நடவடிக்கையாக இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளும் அப்படி தானே ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ பாஜக வழக்கு போட்டால் திமுக என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு தானே சொல்கிறாங்க. 2G வழக்கு அப்படி தானே சொன்னாங்க. அதனால் எல்லாம் அது சொல்கிறது இயற்கை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த கட்சியினுடைய அஜெண்டாவிலையும் ஊழல் ஒழிப்பு என்பது கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்வது என்பது இயற்கை. எல்லாரும் சொல்கிறாங்க, இவரும் சொல்கிறாரு, அவ்வளோதான். அதே சமயத்தில் நாங்கள் எதிர்கொள்வோம், அதை சந்திப்போம், நாங்கள் பயப்பட மாட்டோம், பின்வாங்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அதையும் சொல்கிறார். இதில் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வைத்திலிங்கம் மேலே ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. காக்னிசன் இந்தியாவில் அவர் 12 கோடி ஏதோ வாங்கினாருன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டு ஃபைன் கட்டிட்டு வந்தாங்க அந்த கம்பெனி. அதில் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. எஃப்ஐஆர் போட்டால் அது 90 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ், என்னுடைய நாலேஜுக்கு. சரி. ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்களா? அது வேலுமணி மேலே, எஸ்பி வேலுமணி மேலே அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரில் தான் அந்த சென்னை கார்ப்பரேஷன் கோவை கார்ப்பரேஷன் ரெண்டுலேயும் 850 கோடி ஊழல் நடந்ததாக ஒரு வழக்கு பதியப்பட்டது. கூடவே சொத்து குவிப்பு வழக்கும் போட்டாங்க. அது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த 850 கோடி ஊழலை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அந்த வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு மேலே தான் அவர் பெண்டிங். பொய் அது. அதாவது பொய் ஒரு குறுக்கீடு. அதுல சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணல ஹைகோர்ட். அந்த எஃப்ஐஆர் இன்று வரை இருக்கிறது. இன்ஃபேக்ட் அதில் சார்ஜ் ஷீட்டே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணல. முன்னாள் அமைச்சர் வேலுமணியோடைய பெயர் மட்டும் எஃப்ஐஆரில் இருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. இருங்க ஒரு நிமிஷம். எஃப்ஐஆரில் இருந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி பெயரை மட்டும் இல்லை. எஃப்ஐஆரில் இருந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி பெயர் மட்டும்தான் எடுக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமன்ற ஆர்டர், டிவிஷன் பெஞ்சோட ஆர்டர் என்னன்னா, அந்த எஃப்ஐஆர்ல பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கிறது அறப்போர் கொடுத்ததுல, அது நீங்கள் தொடரலாம், இன்வெஸ்டிகேஷன் செய்யலாம், சார்ஜ் ஷீட்டை 6 வாரத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும்னு நீதிமன்ற ஆர்டர் இருக்கிறது. அந்த ஆர்டரை மதித்து இதுவரை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. நாங்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு போய் அதுலேயும் 2 வாரத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் வேலுமணி பெயரை எதற்காக எடுத்தாங்கன்னா, அவருடைய ரோல் என்னங்கிறத எஃப்ஐஆர்ல டிஃபைன் பண்ணல. அதனால அவங்க அதை எடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க அவருடைய ரோலை கண்டுபிடிச்சீங்கன்னா அவருடைய பேரை நீங்க குற்றப்பத்திரிக்கையில சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதும் ஹைகோர்ட் சொல்லி இருக்காங்க. அது இப்ப சார்ஜ் ஷீட் ஸ்டேஜ்ல இருக்கு. நீதிமன்றத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க சார்ஜ் ஷீட் முடிச்சிட்டோம், நாங்க ஃபைலிங் ப்ராசஸ்ல இருக்கோங்கிறது தான் அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. ஸோ அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க முழுவதுமா அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. எஸ்பி வேலுமணி என்னென்ன விஷயத்துல சம்பந்தப்பட்டாரு, அது இதுல எப்படி தவறு நடந்திருக்குங்கிறது தான் ஜெயராமன் குறிப்பிட்டார் இல்லையா? அதுக்கு வாங்க. இல்ல இது இந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. எதுக்குள்ள? இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது. அதுல முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அங்க டெப்டி கமிஷனரா இருந்தார் ஒர்க்ஸ் மிஸ்டர் கோவிந்த ராவ். அவர் தான் அந்த டெண்டர் ஸ்க்ரூட்டினி கமிட்டியினுடைய ஒரு பார்ட் ஆஃப் இட், முக்கியமான அளவு தீர்மானிக்கக்கூடிய, அந்த அப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். இல்ல அவர் நேரடியா சில குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அதுக்கு நேரடியா வாங்க ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்துதான் அந்த டெண்டர் அப்படிங்கிறது எல்லாமே கோரியிருக்காங்க. அது ஒரு சார்ஜ் ஷீட்ல இருக்குது அப்படிங்கறது அத பத்தி சொன்னாரு. இல்ல இந்த கேஸுக்கு வாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இல்லையா, அதுக்கு வாங்க. இதே ஒரே ஐபி விஷயத்துல தான் பழைய கேஸ்லயும் மாநகராட்சி ஊழலையும் போட்டிருந்தாங்க. அத நீதிமன்றம் மணலுக்கு பதில் எம் சாண்டை பயன்படுத்தினாங்க. மணலுக்கான ரேட்டை போட்டுட்டு எம் சாண்டை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அட் தி அவுட்செட் அந்த கோவிந்த ராவ் மேல சார்ஜ் ஷீட்ல இல்ல. அவர் கார்ப்பரேஷன் கமிஷனர் அதுல இல்ல, கார்த்திகேயன் இல்லை. அவரு கோவிந்தராஜ் அப்ரூவ் பண்ணலைங்கிறாங்க. அவர் அப்ரூவ் யார் கொடுத்தாரோ அவங்க மேலதான் 10 பேர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, கார்ப்பரேஷன் அஃபீஷியல்ஸ்லேயே அவர் கோவிந்தராவை அப்ரூவ் பண்ணலைங்கிறாங்க. அந்த மாதிரியான பல விஷயம். இன்னொன்று, ரொம்ப டிலே பண்ணி இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க.
ஆஃப்டர் லாங் டிலே. ஏன், அதுக்கு என்ன காரணம், பின்னாடி என்ன இருந்துச்சு? அறப்போர் இயக்கமே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காதனால நீதிமன்றத்துக்கு போய் தான் வந்து டைரக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி 1 இயர் பண்ணலை, 1 இயர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. சரி. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடினரி டிலேக்கு என்ன காரணம் நமக்கு தெரியல. நான் இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் இதே அறப்போர் இயக்கம் திமுக அமைச்சர்கள் மீது கொடுத்த ஊழல் புகார் மீது நடவடிக்கை ஏன் வரல? வந்துச்சா? கொடுத்தாங்களா இல்லையா? எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அமைச்சர் மீது 37 கோடி ஊழல் புகார் கொடுத்தாங்க. என்ன, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் உதிரி பாகங்கள் வாங்கினதில் 12 கோடி ஊழல் புகார் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஏன் வந்து இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆரும் போடப்படலை? அப்போ பாஜக அரசு மேலே என்ன குற்றம் சொல்கிறாங்க? திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன குற்றம் சொல்கிறாங்கன்னா, அவங்க எதிர்க்கட்சிகள் மீது தான் தங்களுடைய ஏஜென்சிஸை ஏவுறாங்க, தங்கள் கட்சிக்காரர்கள் மீது ஏவுறதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த எதிர்க்கட்சியில் ஊழலில் ஈடுபட்டவங்க தங்கள் கட்சியில் வந்து சேர்ந்த ஒன்று அவங்க மேலே பெருசாக பாயிறதில்லை, ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் திமுகவும் தங்களுடைய அமைச்சர்கள் மீது புகார் வந்திருக்கு, எந்த எஃப்ஐஆரும் போடலை. அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த இவங்களுக்கு பி டீமா சி டீமான்னு தெரியல எனக்கு. ஓபிஎஸ் கேபி பார்க் விஷயத்தில் ஐஐடி ரிப்போர்ட் வந்தாச்சு, இதே சப்ஸ்டான்ஷியல் மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்தாச்சு, ஐஐடி ரிப்போர்ட் வந்தாச்சு. அவர் மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? நீங்க சொல்ற ஏ டீமோ பி டீமோ வைத்தியலிங்கம் மேல, வைத்தியலிங்கத்து மேல கேஸ் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. போட்டாங்க, ஓபிஎஸ் மேலே போடலையே. அது மாதிரி பாஜக எப்படி தன் பக்கம் வந்தவங்களை பாதுகாக்குதோ அதே மாதிரி இவங்களும் தங்களுக்கு ஆதரவானவங்களை பாதுகாக்கிறாங்க. இவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகளை பாஜக மேலே வைக்கிறாங்களோ அதுக்கு இவங்களும் உடன்படுறாங்க. அது மட்டும் இல்லை, டிவிஎஸ்சியை பற்றி ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எத்தனை வழக்குகள், 6 அமைச்சருடைய வழக்குகளில் ஒரே நேரத்தில் முடிக்கிறாங்க, ஒரே காரணத்தை, ஒரே பேட்டர்ன், எல்லாம் ஒரே பேட்டர்னில் தான். அதில் பொன்முடி அவர்களுடைய வழக்கு எப்படி முடிக்கப்பட்டதுன்றத ரொம்ப வெக்கைக்காடான விஷயம் சொல்கிறார் அவர். நான் சொல்ல, நீதிபதி சொல்கிறாரு. விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை எந்த காரண காரியம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக வேலூருக்கு மாற்றுறாங்க. சரி, நம்ம டைவர்ட் ஆகி ரிட்டையர் ஆகக்கூடிய ஜட்ஜி பேசிட்டு வந்துடலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.